ஹாய் ஹலோ everyone. SRB 2025 கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின். ஆக்சுவலி இந்த ஸ்பீடை வச்சு ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது செகண்ட் கொஷின். எ ட்ரெயின் ட்ராவல்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 82.6 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு ட்ரெயின் வந்து அதாவது தொடர் வண்டி வந்து இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்றாங்க. ஓகேவா? ஹவு மெனி மீட்டர்ஸ் வில் இட் ட்ராவல் இன் 15 மினிட்ஸ்? கால் மணி நேரத்தில் எவ்வளோ தூரத்தை அது கடக்கும்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி 20650 மீட்டர். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்ம்லாம்? வேகத்துக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், தூரம் டிவைடட் பை நேரம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு மாற்றணும் அப்படின்னா மீட்டருக்கு மாற்றணும். ஸோ அப்போ இன்ட்டு 1000ன்னு போட்டுக்கலாம். கீழே பை என்ன கொடுத்துருக்காங்க? ஹவர். ஆனால் நம்மளோட டைம் என்ன எதில் இருக்குது? மினிட்ஸில் இருக்குது. ஸோ ஹவரை மினிட்டாக மாற்றணும் அப்படின்னும் போது டிவைடட் பை 16 போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நம்ம இதில் இந்த ஒரு 0 மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். 826 × 100 டிவைடட் பை நம்ம 16 போட்டுக்கிறோம். 0 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2 அடிக்கும் போது 6 வந்து 3 கிடைக்குது. இதுலேருந்து 413 கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 413 × 10 வந்து 4130 டிவைடட் பை 3 மீட்டர் பை மினிட்டுன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து மீட்டர் பெர் மினிட்டுன்னு மாற்றிட்டோம். இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் தேவை. ஸோ இதை இங்கே வச்சுட்டு 15 அந்த சைட் கொண்டு போயிடலாம். 3 அடிக்கும் போது 5ன்னு வருது. 5 இது கூட பெருக்கும் போது 20,650 மீட்டர்னு கிடச்சிருது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. தேங்க்யூ.